இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல யாராச்சும் இந்த வீட்டை வந்து பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு வந்து ஒரு 4 சென்ட்டில் தாங்க கட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தாங்க வரும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த வீட்டோட போர்ட்டிகோல ஆரம்பித்து பால்கனி வரைக்குமே எல்லா ரூம்ஸுக்கும் நல்லாவே ஸ்பேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டை சுற்றியுமே நல்லா நடந்து வரலாங்க. நம்ம பார்க்குக்கெல்லாம் போக தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயே 4 தடவை நடந்தாவே போதும், வீட்டை சுற்றி நடந்தாலே போதும். அந்தளவுக்கு செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 சென்ட் இடத்துல தாங்க கட்டியிருக்காங்க. அதுலேயே 16க்கு 16ன்னு பெரிய போர்ட்டிகோ, 16க்கு 16 லிவிங் ஹால், ஒரு லென்த்தான டைனிங் கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், மேலேயும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அது போக ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. எல்லாத்துக்குமே அட்டாச்ட் பாத்ரூம், அது பெரிய ஓப்பன் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 சென்ட்லேயே இந்த வீடை வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஸாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு வந்து 30க்கு 45ங்கிற நீளங்கள் எடுத்து 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் இந்த வீட்டை கட்டப்பட்டிருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு 30 அடியில் பெரிய அகலமான தார் ரோடு இருக்குது. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாமே இந்த சைடு வந்து வீடுகள்லாம் ஆக்கிப்பை ஆயிடுச்சுங்க. நிறைய வீடுகள் சேல்ஸுக்காக ரெடியாகவும் இருக்குங்க. பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே, அப்புறம் ஒயிட் கலர் தீம், அப்புறம் மெரூன் கலர் தீமில் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதிலே டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிஎன்சி லேசு கட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓப்பன் பால்கனி ஏரியா எலிவேஷனில் தெரிகிற மாதிரி இந்த எலிவேஷனை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கார் போகிறதுக்காக இங்கே வந்து ரேம்ப் இருக்குது. அது போக மெட்டல் கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவுமே சிஎன்சி லேசு கட்டோட தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஹேண்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் தீமில் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்குங்க. இதோட அளவு வந்து 16க்கு 15ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் டைல்ஸ். கார்னரில் வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல், வாட்டர் சம்ப் இது எல்லாமே இருக்குது. பைப் நம்ம தண்ணி எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அங்கேயே பிடிச்சிக்கலாம். அதுக்கான பைப் அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. போருக்கும் நம்ம அதுக்கு இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாங்க. கார் வாஷ் பண்ணுறோம்னா இங்கேயே நம்ம பைப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வால்ஸ் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே இருக்குது. சீலிங்கில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. அப்புறம் ஹூக்கு கொடுத்துருக்காங்க. ஊஞ்சல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஹூக் இருக்குது. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. முதலே நான் சொன்னேன், நான் அந்த வீட்டை சுற்றி எங்கேயாச்சும் பார்க்கெலாம் இருந்துச்சுன்னா அங்கே போய் வாக்கிங்கில் போக மாட்டேன். இங்கேயே நம்ம வந்து செட்பேக் ஏரியாவை சுற்றி வீட்டை சுற்றியுமே நடந்து வரலாம். இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய செட்பேக் ஏரியா இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு செட்பேக் ஏரியா இருக்குன்னு. நல்லாவே ஸ்பேஸாக இருக்குது. இப்போ இந்த சைடு வந்துடுங்க. இங்கே வந்து இபி மீட்டர் பாக்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நான் அந்த சைடில் போய் காமிச்சிடறேன் வாங்க. போர்ட்டிகோட அந்த சைடு, அதாவது நார்த்தன் சைடு செட்பேக் ஏரியாவில் இந்த கடைசியில் வந்துட்டோம்னா வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. இங்கேயும் நல்லா நடந்து வரலாம் பாருங்கள். இந்த அவுட்ரு பாத்ரூம்க்கான டோர் வந்து வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டி வச்சுருக்காங்க. 8க்கு 5ங்கிற அளவில் இண்டியன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. அப்படியே இந்த கடைசியில் வந்தீங்கனாலும் நீங்கள் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு செட்பேக் ஏரியா இருக்குன்னு. நல்லாவே ஸ்பேஸஸாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி போயிடலாம். இது வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒரு பாலிஷ் ஒர்க் வந்து கிளாஸி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து ஒரு நீட்டான டிசைனில் கர்விங் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. சைடில் வந்து டிசைனர் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துடலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே வந்து 16க்கு 16ன்னு ஒரு பெரிய லிவிங் ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மார்பிள் டிசைனில் இருக்கக்கூடிய 2x4 வெட்டிப்பை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹால் மட்டும் இல்லை, எல்லா ரூம்ஸ்க்கும் இதே மாதிரியான 2x4 வெட்டிப்பை டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ 3 டோர் டைப்பில் இருக்குது. அங்கேயும் வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ இல்லாமல் ஒரு பெரிய யூபிவிசி விண்டோஸ் தான் மாட்டியிருக்காங்க. இது 3 டோர் டைப்பில் தான் இருக்குது. சீலிங்கில் வந்து நிறைய ஃபால் சீலிங் ஒர்க் நிறைய டிசைன்ஸோடு கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து நம்ம ஹேங்கிங் லைட்ஸும் மாட்டிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பெரிய மல்டிமீடியா டிவி நைட் கொடுத்துருக்காங்க. ஒரு மார்மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய மைக்கா ஷீட்டில் லே பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து லோவர் பேனல் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒயிட் கலர் தீமில் இருக்க டிவி மாட்டுற இடம். இந்த சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் மாட்டியிருக்காங்க. கீழே வந்து லென்த்தான ஒரு பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் இங்கே வந்து ஒரு உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கோட ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஷோகேஸ் ஷெல்ஃபும் இருக்குது. இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்பேஸாக இருக்குது. ஹால்லேருந்து கிச்சன் வர என்ட்ரன்ஸில் இங்கே வந்து உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த உட்டன் பேனலிங் ஒர்க் தாண்டி வந்தோம்னா இந்த சைடில் வந்து டைனிங் இருக்குங்க. அந்த சைடில் வந்து கிச்சன் இருக்குது. நம்ம கிச்சன் பார்த்துடலாம். கிச்சனோட வந்து 10க்கு 10ங்க. இந்த பார்ட்டு மட்டும், அதாவது இந்த எல் ஷேப்பில் இருக்கிற கவுண்டர் டாப் சேர்த்து ஃபுல்லாமே 10க்கு 10ங்கிறலாம் அமைஞ்சிருக்கு. அக்னி மூலையில் இருக்குது கிச்சன். கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து எல் டைப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஃபினிஷிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைபர் மெட்டீரியலில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக ஆரோ மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஓப்பன் டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு யூபிவிசி விண்டோஸும் மாட்டியிருக்காங்க. 2 விண்டோஸ் இருக்குது. பிளாக் வித் அப்புறம் அந்த ப்ளூ கலர் தீமில் ஹேண்ட்ரல்ஸ் வித் அந்த மைக்கா ஷீட்டோட மாடல் கிச்சன் வந்து செம்ம அட்ராக்டிவான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க.
இது வந்து கட்லரி யூனிட்டுங்க, பிளேட்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ். இங்கே வந்து ஆயில் ப்ளோ ட்ரே. ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக வால் யூனிட்டும் இருக்குது. லிண்டர் லெவல் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் இருக்குது. இதுவுமே அந்த ப்ளூ வித் அந்த பிளாக் கலர் தீமில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சைடில் வந்து ஒரு பேங்க்ரி யூனிட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவுமே அந்த மார்மரேட் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய மேட் ஃபினிஷிங் மைக்கா சீட்டை லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம டைனிங் பார்த்துக்கலாம். டைனிங் வந்து கிச்சனுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டைனிங்கோட அளவு பார்த்திங்கன்னா 17க்கு 8ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே நடந்து டைனிங் இங்கே இருக்குது. அங்கே வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த கவுண்டர் டாப்போட சேர்த்தி வர மாதிரி இருக்குது. ரெடியாக மாட்டி வச்சுருக்காங்க. அது போக யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸ் கீழே கடைசியில் பார்த்திங்கன்னா யூபிஎஸ் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலே ஒன் சைட் கார்னரில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை கேபினட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. படையெல்லாம் போட்டுக்கிற மாதிரியான ட்ராயர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க இந்த பூஜா கேபினட் பொறுத்த வரைக்கும். அடுத்தது கிச்சன் கம் டைனிங் சரி எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம வந்து பெட்ரூம் பார்த்துடலாம். லிவிங் ஹாலுக்கு அப்படியே பேக் சைடில் மேற்கு பக்கம் பெட்ரூமோட டோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது பெட்ரூமோட டோர். இந்த மாதிரி நீட்டான ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் உட்டன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. கன்னி மூலையில் இருக்குங்க இந்த பெட்ரூம். 10க்கு 16ங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் கபோர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்டல் வித் டார்க் ப்ரௌன் கலர் தீமில் வார்ட்ரோப் கபோர்ட் டிசைன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பார்ட் மட்டும் ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து ஒரு நீட்டான டிசைனில் ஒரு வார்ட்ரோப் கபோர்ட் லேப் கபோர்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த மாதிரி தான் வார்ட்ரோப் கபோர்டில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து கடைசியில் ஸ்டடி டேபிள் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விண்டோஸ் இருக்குது. அங்கே ஒரு விண்டோஸ் இருக்குது. 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. ஏசி மாட்டிக்கிற ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் வெயிட்லெஸ் பிவிசி டோர் மாட்டி வச்சுருக்காங்க. அதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 8க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃபஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். ஃப்ளோரிங் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கக்கூடிய ஆன்டிஸ்டிக் டைல்ஸ். வாலுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஒரு வால் மட்டும் ஒரு 3D பேட்டர்ன் இருக்கக்கூடிய வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற 3 சைடு வாலுக்குமே அந்த ப்ரௌன் அப்புறம் சாண்டல் கலர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய மேட் ஃபினிஷிங் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃப் இருக்குது. அப்புறம் கீசர்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டவல் ராட் இது எல்லாமே மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. பைப் ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் ஒர்க்கோட எல்லாமே பக்காவாக மாட்டி எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த டிவி நெட் ஒட்டியே ஸ்டார்கேஸ் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வருது. ஸ்டார்கேஸோட ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஆன்டிஸ்கிட் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் தீமில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக பெரிய ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோஸும் மாட்டி வச்சுருக்காங்க. ஒரு யூ ஷேப்பில் வருது இந்த ஸ்டார்கேஸ் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே வந்து பேசேஜ் இருக்குது. இது வந்து 3rd பெட்ரூம். இங்கே வந்து 2nd பெட்ரூம். அது பேக் சைடு வந்து பால்கனி போகிற மாதிரி டோருங்க. பேசேஜுமே நல்லா லென்த்தான ஒரு பேசேஜாக இருக்குது. இப்போ நம்ம வந்து 2nd பெட்ரூம்க்கு வந்துட்டோம். இதோட அளவு 10க்கு 16. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வார்ட்ரோப் கபோர்ட் பார்த்ததில் வந்து ப்ரௌன் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன் இருந்துச்சு. இங்கே வந்து ஒயிட் வித் அந்த ப்ளூ கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் கபோர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டடி டேபிள் இருக்குது. ஆர்சிசி லேப்ட் இருக்குது. வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. அதுபோக ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. 8க்கு 5ங்கிற அளவில் இந்த 2nd மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட 3rd பெட்ரூம் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த 3rd பெட்ரூமோட அளவு 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே வார்ட்ரோப் கபோர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குதுங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் இதோட அளவு 8க்கு 4.5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு. வெஸ்டர்ன் கிளாசட் இருக்குது. பைப் ஃபிட்டிங்ஸ் இருக்குது. ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது. டவல் ராட் மாட்டி வச்சுருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியா போயிடலாம். ஓப்பன் பால்கனி ஏரியா போகிறதுக்கான டோர் வந்து 2 டோர் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மழை தண்ணியில் வந்து நனையாதுங்க. ஏன்னா முன்னாடி வந்து இங்கே பெரிய கவர் பண்ணி ஆர்சிசி போட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். நம்ம இந்த கார்னரில் அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்துட்டிங்கன்னா நம்ம ஓப்பன் பால்கனி ஏரியா. இந்த ஏரியாலையும் நம்ம ஊஞ்சல்லாம் மாட்டிக்கலாம் போல். அதுக்கான ப்ரொவிஷன்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க. 2 ஹூக் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஸ்பாட்லைட் இருக்குது. இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷனே நடத்திக்கலாம். அந்தளவுக்கு பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியாவாக நல்லாவே ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க.
ஒரு செக்டு பேட்டர்ன் டிசைனில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனியில் எலிவேஷன்லையும் கவர் பண்ணுற மாதிரி இங்கே வந்து சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸ் இருக்குது. அது போக டஃப் அண்ட் கிளாஸும் இருக்குது. இங்கே கார்னரில் வந்து மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு, துணி துவைக்கிறதுக்கான ஆங்கிள் எல்லாமே மாட்டியிருக்காங்க. துணி காய போகிறதுக்கான ஆங்கிளும் இருக்குது. இது வந்து நம்ம டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். கொஞ்சம் முன்னாடி போனோம்னா கடையெல்லாம் இருக்குது. ஸோ வீடுகள் சுற்றி இருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை லொக்கேஷனில் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 73 லட்ச ரூபாய்க்கு இந்த வீட்டுக்கான பில்டர் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள்.